இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வினேஷ் போகத் என்கிற மல்யுத்த வீராங்கனையை பற்றி படிக்க நேர்ந்தது. அவர்கள் ஆரம்ப போட்டியிலிருந்தே அவர்களுக்கு விரோதமான காரியங்களை அந்த ஒலிம்பிக்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்திலேயே அவர்களை உலகத்தின் தலை சிறந்த மல்யுத்த வீரர்கள் மற்ற நாடுகளில் வந்தவர்களோடு போட்டி போட வைக்கிறாங்க. அவர்கள் அந்த போட்டியில் வின் பண்ணிகிட்டே வராங்க. பெரிய பெரிய வீராங்கனைகள்லாம் வீழ்த்துறாங்க. இறுதி போட்டிக்கு வராங்க. இறுதி போட்டியிலும் வென்று தங்கத்தை வென்று விட்டாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த நாள் இவர்களை குறித்து ஒரு அறிவிப்பு வருகிறது. மல்யுத்தம், இந்த பாக்ஸிங் இதிலெல்லாம் உங்களுடைய வெயிட்டை வைத்து தான் அவர்கள் அந்த காரியத்தை நடத்துவாங்க. 100 கிலோவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பந்தயம், 150 கிலோவுக்கு வெயிட் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வெயிட்டை வைத்து தான் பிரிக்கிறாங்க. அப்படி இந்த சகோதரி வெயிட்டை வைத்து இருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு இந்த சகோதரி மேலே? வேண்டிய அந்த வெயிட்டோட 100 கிராம் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி இவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி இவருடைய தங்கத்தை பிடுங்கி விட்டாங்க. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்கள். திட்டமிட்டு 100 கிராம் என்பது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் அதில் அவங்க சொல்கிறாங்க 100 கிராம் அதிகமான வெயிட் இருந்துட்டாங்க, ஆகவே இவங்க இந்த போட்டிக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இவங்களுடைய தங்கத்தை பிடுங்கி இவங்களை அவமானப்படுத்தி இவங்களை வெளியே அனுப்புகிறாங்க. இந்தியா முழுசும் அதிர்ச்சி. இந்தியா முழுமையாக தேசத்தில், ஐயோ நம்முடைய தேசத்தில் போன மல்யுத்த வீராங்கனைக்கு இப்படி நடந்தது. ஆனால் அங்கே தோற்று போனாங்க. கண்ணீரோடு அவங்க வந்தாங்க. டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. ஹரியானா அவங்க கிராமம் 135 கிலோமீட்டர் டெல்லி ஏர்போர்ட்டுக்கும் ஹரியானா உள்ள அவங்க கிராமத்துக்கும் 3 மணி நேரம் சாதாரணமாக போகலாம். காரில் போக வேண்டும் என்றால் பஸ்ஸில் போகணுன்னா. ஆனால் பாருங்கள், ஜெயித்த ஒரு வீரர்களுக்கு கூட அவ்வளவு மரியாதை கிடையாது. 12 மணி நேரமானதாம் அவர்கள் போய் அந்த இடத்துக்கு சேர. 135 கிலோமீட்டர் தன்னுடைய டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ஹரியானா கிராமத்துக்கு செல்வதற்கு 12 மணி நேரம். வழிநெடுக ஜனங்கள், வழிநெடுக எல்லாரும் லட்டுகள், ஸ்வீட்டுகளை கொடுத்து தோற்று போய் வராங்க. கண்ணீரோடு அங்கே வந்தாங்க, அவமானத்தோடு வந்தாங்க. ஆனால் உண்மையோடு இருக்கிறாங்க, உத்தமத்தோடு இருக்கிறாங்க என்பதை ஜனங்கள் பார்த்து, நீ அங்கே உங்களுக்கு தங்கம் கொடுக்கலாம் என்ன, நாங்கள் தங்கத்தை கொடுக்குறோம் என்று சொல்லி பணங்களை கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு பரிசு பொருட்களையும் பணங்களையும் விசேஷமான பரிசு பொருட்களையும் கொடுத்து கனம் பண்ணி அவளை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போனாங்க. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை கம்பீரத்தோடு ஆண்டவர் உயர்த்துவார். கவலையப்படாதீங்க. உண்மை உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது, நீங்கள் உத்தமமாக இருக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வெற்றிகள், இன்றைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், கம்பீரத்தோடு அதை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். ஆமாண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவங்க, அவமானத்தில் இருக்கிறவங்க, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க, ஆண்டவர் உத்தமமாக நடந்து நாங்கள் இதைத்தானே நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாய் நடந்து எனக்கு உயர்வில்லையே, நான் பரிசுத்தமாய் நடந்து எந்த பரிசு எனக்கு கிடைக்கலையே என்ற ஏக்கத்தோடு இன்றைக்கு அனைவரும் இருக்கிறாங்க. ஆண்டவரை, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் நியாயாதிபதி. நீர் நியாயத்தில் அவரை நடத்துவீர். ஆண்டவரை, நீர் பரிசை தருவீர், நீர் உயர்வை தருவீர், நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரை அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.